ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. 4 மாதம் வெக்கேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அபுதாபி வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம நார்மல் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் அவுட்டிங் வெளியில் வந்திருக்கோம். இந்த vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு தீபா வந்து ஆக்சுவலாக என்னை வெயிட் லாஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே நம்மலாம் வந்து சாப்பாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா பயங்கர வீக்கு. பிரியாணி அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்புறம் ஓடி போய் உட்காந்துருவோம். ஸோ நானும் எப்படியாவது டயட் இருந்து உடம்ப குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். தீபா வேறு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதுவும் தள்ளு வண்டி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வாங்க பிரியாங்கிறாங்க. நானும் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். கடைசியாக என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. எனிவேஸ், நான் தீபாவோட தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஆசையாக டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட டயட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முக்கியமான ஆள் காணோம் இல்லையா? இந்த வந்துடுவார். ஸோ உங்கள் மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்களா, நான் வந்துட்டேன். உடனே அடுத்த மைண்ட் வாஷ் உங்களுக்கு என்ன தெரியும், யார் கேமரா பிடிச்சிக்குதுன்னு கேள்வி வைப்பீங்க. தீபாஸ் தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட் ஓனரே தான் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறமா வருவாங்க. நம்ம வந்து எலிவேஷனை பார்த்துருவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பெஷல், இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் மெனுன்னு ஒரு போர்டு ஒன்று போட்டுருக்காங்க, அதையும் பார்த்துருவோம் வாங்க. இங்கே பாருங்க, நான் இல்லாத கேப்பில் ரெஸ்டாரண்ட்டை எக்கச்சக்கமாக டெவலப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஸ்டைலில் பாய்லர் வச்சு டீ காஃபின்னு ப்ரொடியூஸ் பண்ணி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம மெயின் கோர்ஸை போன பிறகு இந்த கோர்ஸை நம்ம பார்ப்போம். ரொம்ப காஞ்சி போயிருக்கிற அன்னைக்கு இந்த பக்கம் வருவோம். ஆமாம், இப்போ வந்து மேலே போவோம், சரிங்களா? வாங்க. இதுதான் தீபாஸ் ரெஸ்டாரண்ட் தள்ளு வண்டி. ஓகே, இவங்க தான் வந்து தள்ளு வண்டியோட ஓனர். பார்த்துக்கோங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தீபா? என்ன மிஸ் பண்ணீங்க தானே? ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு எனக்காக தடபடல் விருந்து தானே? கட்டாயம். 3 மாசம் கழிச்சு பாக்குறோம். இன்னொன்னு, என்னெல்லாம் நான் இல்லாதப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கட்டாயம். சரியா? இது என்ன ஏன் போட்டிருக்கீங்க? இது வந்து அபுதாபில வந்து முனிசிபாலிட்டில இருந்து கிரேடிங் கொடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரேடிங் வந்து ஏ வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். காட் கிரேஸ் கிடைச்சிச்சு எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். பெருமையா சொல்லிக்கலாம். இங்க அபுதாபில இருக்கிற மக்களுக்கு தெரியும், இங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்ல முடியாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் ரெஸ்டாரண்ட்ஸ் கம்மியாக நான் சொல்லுவேன் கம்பேர்ட் டு துபாய். பட் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயும் இந்த ஏ கிரேட் வாங்கியிருக்காங்கன்னும் போது அது ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஓகே தீபா, நம்ம உள்ள வரலாமா? சாப்பிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? இந்த ரைட் சைடு தான். வேற லெவலில் இருக்குல்ல? இது வந்து நான் தீபா கிட்ட சொல்லி எனக்காக ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவே போடுங்க தீபா அப்படின்னு சொல்லி எனக்காக தீபா இவ்வளோ தூரம் டெக்கரேட் பண்ணி போட்டிருக்காங்க. சீக்கிரத்தில் இந்த இடத்துல நம்ம ரீல்ஸ் போடுறோம். ஸ்பெஷலு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா. தீபா நடுவில் பிரியாணி வச்சிருக்கீங்க. பிரியாணி இருக்கும். நடுவில் என்ன ஃபிஷ் இது? இது வந்து சுல்தான் ஃபிஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படியே சொல்லிட்டே வாங்க. வெஜ் குருமா. இது மட்டன் கிரேவி. ஓகே, இது சிக்கன். சாம்பார் கிராக் கறி. இது வந்து காலிஃப்ளவர். இது எக் கறி. ஓகே, சிக்கன் 65. இது போட்டி. இது மட்டன், அது சிக்கன். ரைத்தா அண்ட் ஸ்வீட் பாயசம் இருக்கு. அப்புறம் ப்ரான் தவா ஃப்ரை. ஓகே, சூப்பர். இது வந்து டின்னர் ஸ்பெஷல். லஞ்ச் இன்னொரு நாள் வாங்க. அப்போ ரைஸ், சாம்பார், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீட் ஃபிஷ் கறி வரும். ஓகே, இது டிஃபரெண்டா இருக்கு. சோ இது இந்த பாகுபலி தாலி ஆர்டர் பண்ணா எத்தனை பேர் சாப்பிடலாம்?
நானும் வந்து தனியாவே முடிச்சிருவாராம். சூப்பர், வேற லெவல்ல. ஓகே, உங்களை மாதிரி 4 பேர் சாப்பிடலாம். பார்த்து கேட்டுக்கோங்க மக்களே, என்ன மாதிரினா 4 பேர் சாப்பிடலாமா இது? ஓகே ரைட்டு, இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஊரில் தலைவாழையில் போட்டு சாப்பாடு போடுவாங்க. எங்கே போடுவாங்க அப்படின்னா கல்யாணத்தில் போடுவாங்க. அந்த கல்யாணத்தில் உட்காந்தா கூட எனக்கு தான் தலைவாழையில் வரணும், இந்த வாழையிலலாம் வந்து இந்த பங்காளிங்க சைடு போகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருக்குமே தலைவாழையில் தான். ஆமாம், வாழையில் சாப்பிட்ற பழக்கம் நம்ம ஊர்லேயே போயிடுச்சு இப்போ. ஏன்னா யாரும் வாழையில் யூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் யோசித்து பாருங்கள், அபுதாபியில் அதுவும் ஒரு டெசர்ட் கண்ட்ரியில் இங்கே வாழையில் வச்சு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம். சூப்பர் தான். நான் அப்படியே பேசினேன் இருந்தால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன். சரி, ஓகேங்க. ஹாப்பி பர்த்டே செல்லம்மா. தேங்க்ஸ்டா. நைட்டு தொடங்கி காலை வரை பர்த்டே செலிப்ரேஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ உள்ள என்ன கேக் இருக்குன்னு எனக்கும் தெரியாதுங்க. ஏன்னா இந்த கேக் வந்து எப்பவுமே வருஷம் ஃப்ரம் வசீகரன், அவர் பெறாத மகன் வசீகரனோட பிறந்த நாள் கேக் தான் இது. ஸோ இதை நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் கொண்டு போயிட்டு கட் பண்ண போறோம். வாங்க ரெஸ்டாரண்ட் போகலாம். ஸோ நாங்களும் கேக் எடுத்துகிட்டு நேராக தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போன பிறகு தான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா, அவங்க ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேக் மட்டும் இல்லைங்க, அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கோசம் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டோ அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பலூன்லாம் ஒட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு ஸ்டாஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எங்களுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க, 2 கேக் இருக்கு. இதில் ஒரு கேக்கு வந்து நம்மளுடைய தத்து புள்ளியான வசீகரன் பண்ணது, இன்னொரு கேக் வந்து தீபா சிஸ்டர். ஒரு வெக்கமாக வந்துச்சுங்க. நானும் இவங்க வயசில் கேக்கெல்லாம் கட் பண்ணுறோமே சொல்லிட்டு. ஆனால் உறவுகள்லாம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது வந்து ஒரு அச்சுவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். அஸ்வின் இல்லாமல் இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனு. ஸோ காலிலேருந்து ஒரு மாதிரி மூட் ஆஃபில் தான் நாங்களுமே இருந்தோம். பெருசாக வீடியோ கூட வந்திருக்காது பாருங்க. அப்புறம் சரி அஸ்வின் ஃபோன் பண்ணி அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாகவே அமைஞ்சிருச்சு. அதாவது 4 பேர் கூட இருக்கும்போது தான் வந்து நம்ம மனசில் இருக்கிற பாரெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தே ஆர் மேக் அவர் டே அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணிவிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட அந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுவும் அவங்க ஆர்டர் பண்ண கேக்கு ரெயின்போ கேக், அங்கே கலராக செம்ம டேஸ்ட்டு. செல்லம்மா இது மட்டும் இல்லை செல்லம்மா, தள்ளுவண்டியில் எப்போ வேணாலும் பர்த்டே பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ணலாம். ஆமாம், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம்மா, நிறைய அவங்க பர்த்டே பார்ட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேஜில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் அதுக்குன்னே அலாகேட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கைண்ட் அண்ட் ரொம்ப சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம சொல்லணுங்க, மேனேஜ்மெண்ட் திறமை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாஃப் எல்லாமே வந்து தங்கமாக அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு டவுட்டு, ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் மனசில் இருக்கிறது தான், ஹோட்டல் சாப்பாடு எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகும். ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்லாங்க, டெய்லிலாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்த டவுட்டு எங்களுக்கும் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே தீபா சிஸ்டரு, அவங்ககிட்டே இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். செல்லம்மா, சூப்பரா போச்சுல பர்த்டே, செமையா போச்சு. அந்த ஆல் கிரெடிட் கோஸ் டு தீபா தான். தீபா தீபா அண்ட் ரம்யா 2 நாளா வந்து வேற லெவலா இருந்தது. ஃபுட்டு செமையா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும், ஓகேங்களா? எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு நீங்க வீட்டுக்கு போன மாதிரியே தெரியல, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்க. தூங்குறது கூட போறீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, பிள்ளைங்க அங்க 2 வீட்டுல இருக்கு. ஓகே, அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க, பெரிய பசங்க. ஓகே, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஃபுட்டை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்லையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு அந்த ஒரே ஒரு குட்டி சீக்ரெட் மட்டும் சொல்லுங்களேன். ஒரு வேலை நினைச்சேன். இல்லை, இது வந்து சூப்பராக சக்ஸஸ் பண்ணிட்டு வரீங்க. இது உண்மையிலே 4-5 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் கேட்குறேன், எப்படி குழந்தைங்களோட ஃபுட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வர எல்லாரோட வைத்தியம் வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறீங்களே, வாட் இஸ் த சீக்ரெட்? சீக்ரெட் பெருசாலாம் இல்லை, வீடு ரெஸ்டாரண்ட் நாங்கள் பிரிக்கல, 2 ஒன்று தான், ஒரே சமையல் தான்.
இங்கே என்ன சமைக்கிறோமோ அதே தான் 4 மாதம் நான் ஆரம்பித்த 4 months லஞ்ச் அண்ட் டின்னர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாருக்கும். அதே தான் இங்கே என்ன ஃபுட்டோ கஸ்டமர் என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் என் பசங்களும் சாப்பிட்றாங்க. ஒரு அம்மாவா குழந்தைக்கு எப்படி பார்த்து சமைப்போமோ அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு நைட்டு டின்னர் வரைக்கும் இங்கே தான் என் பசங்க சாப்பிட்டாங்க. அப்போ இங்கே என்ன ஃபுட்டோ அதுதான் உங்கள் பிள்ளைங்களுக்கும், அதுதான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இப்போ அவங்கவுங்க வீட்டில் எப்படி செய்வாங்க, அதாவது உண்மையிலேயே அம்மா வந்து எப்படி வீட்டில் பார்த்து சமைப்பாங்களோ அதே மாதிரி இங்கே வர்றவங்களுக்கும் சேம் அதே மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க நிஜமாலுமே 4 months லஞ்ச் அண்ட் டின்னர் நான் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. கிச்சன் பக்கமே போல. ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால மார்னிங் பிரேக் லஞ்ச் மட்டும் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவுதான். லஞ்ச் அண்ட் டின்னர் ஸ்கூல்ல இருந்து நேரா யூனிஃபார்மோட இங்க தான் வருவாங்க. என்னன்னா தைரியமா சாப்பிடலாம். மசாலாஸ் வந்து நம்ம ஹோம்மேட் மசாலா மாதிரி தான், வறுத்தரைச்சு அந்த மாதிரி தான். அண்ட் ஃப்ரெஷ் மீட் இதுதான் கான்செப்ட். அண்ட் ஃப்ரெஷ் கலர் ஆடிங் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க, கலர் இல்லை அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் பெருசாக சேர்க்கறது கிடையாது நாங்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. வீட்டு ஃபுட், ஹோம் ஃபுட் எப்படி செய்வோம் நம்ம சிம்பிள்மா. என் பசங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா அப்போ என் பையன் ஒரு அம்மாவா என் குழந்தைங்க சாப்பிடும்போது மற்றவங்களுக்கும் அதே தானே கொடுக்குறேன். சூப்பர் கிரேட் மதர்ஸ். தேங்க் யூ so much, ஆல் தி பெஸ்ட். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, see you, bye bye, டாடா, டேக் கேர். எங்க நேயர்களுக்காக நீங்களும் டாடா பை பை சொல்றீங்க. ஓகே, பை பை, தேங்க் யூ. செல்லமா டாடா பை பை. vlog end பண்ணிக்கலாம். பை பை, டேக் கேர்.